மிதுனராசி அன்பர்களே நண்பர்களே, மிருகசீரிடம் 3, 4ஆம் பாதம், திருவாதுரை, புனர்பூஷம் 1, 2, 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களே, ஐப்பசி அதிர்ஷ்ட மாதம். ராகு பாகியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செல்வாக்குகள் உயரும், நினைத்த வேலைகள் நடந்தேறும், கனவுகள் நனவாகும். கடந்த மாதத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும், வியாபாரத்தில் நெருக்கடி நிலை மாறும், கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட சச்சரவுகள் விலகும். குரு சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும், வரவேண்டிய பணம் வரும், அரசியல்வாதிகளுக்கு எதிர்பாராத பதவி பொறுப்பு கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு உண்டாகும், பணியாளர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும். புதியதாக தொழில் தொடங்க நினைத்தவர்களின் எண்ணம் நிறைவேறும், அசையா சொத்துக்கள் வாங்கும் முயற்சி வெற்றியாகும், வேலை தேடுவோருக்கு தகுதியான வேலை கிடைக்கும், வம்பு வழக்குகள் என்றிருந்த நிலை மாறும், உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும், போட்டியாளர்கள் உங்களிடம் சரணடை நிலை ஏற்படும். அக்டோபர் 27 முதல் குரு பார்வையுடன் சஞ்சரிப்பதால் குரு மங்கள யோகம் ஏற்பட்டு முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும், செல்வாக்கும் அந்தஸ்தும் உங்களுக்கு அதிகரிக்கும். நீண்ட காலமாக இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும். கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அக்டோபர் 28, 29, 30. அதிர்ஷ்டகரமான நாட்கள் நவம்பர் 5, 9, 14. பண்ணாரி அம்மனை வழிபாடுகளை செய்வதும் மாரியம்மனை வழிபாடுகள் செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும். சனிக்கிழமை லட்சுமி நரசிம்மர் கோயிலில் 11 நெய் விளக்குகள் போடுங்கள். ஓம் லட்சுமி நரசிம்மரே நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை செய்யுங்கள். நல்லது நடக்கும், நடக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன். வாழ்க.